குழந்தைங்களுக்கு கண்மை போடுறது பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டம் தான் இது. நம்ம வீடுகள்ல குழந்தைங்களுக்கு மை வைக்கிறது ஒரு பாரம்பரியம் இல்லையா? திருஷ்டி படாம இருக்கணும்னு செய்வோம். ஆனா உலக சுகாதார நிறுவனம் மாதிரி அமைப்புகள் இதுல பெரிய ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு இப்ப பாக்கலாம். முதல்ல நாம பயன்படுத்துற இந்த மை, அதாவது சுர்மாவுல ஈயம்னு சொல்லப்படுற லீட் அதிகமா இருக்கு. இது குழந்தையோட மென்மையான கண்கள் வழியா உடம்புக்குள்ள ரொம்ப ஈஸியா போயிடும். இதனால ஈய நச்சுத்தன்மை, அதாவது லீட் பாய்சனிங், கண்ல தொற்று, கார்னியா பாதிப்புன்னு பல கடுமையான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். உலக சுகாதார நிறுவனம், குழந்தைகள் நல மருத்துவர்கள்னு எல்லாரும் இத ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஈயம் குழந்தையோட மூளை வளர்ச்சியை நிரந்தரமா பாதிக்க கூடும். அதனாலதான் அமெரிக்காவோட FDA போன்ற அமைப்புகள் இதை தடை செஞ்சிருக்கு. பல நாடுகள்ல இது சட்டவிரோதமும் கூட. சரி, அப்போதுக்கு என்னதான் தீர்வு? மை வைக்கிறதுக்கு பதிலா குழந்தையோட கண்களை சுத்தமான ஈர துணியால துடைக்கலாம். நல்ல ஊட்டச்சத்து, போதுமான தூக்கமே அவங்க கண்களை அழகா வைக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கண்டிப்பா டாக்டர் கிட்ட ஆலோசனை கேளுங்க. பாரம்பரியங்கிற பேர்ல நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்தோட விளையாடாம சரியான தகவல்களோட அவங்கள பாதுகாக்கிறது தான் புத்திசாலித்தனம்.